ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோட்டோ டெக். இன்னைக்கு எடுத்திருக்க டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி வந்து வேகனார் 2011 மாடல் பெட்ரோல் வண்டி, சிஎன்ஜி கிடையாது. இதுல கம்ப்ளீட்டா ஒரு ஜெனரல் சர்வீஸ் பண்ற ப்ரொசீஜர் தான் இந்த வீடியோல நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஆஸ் பர் த மாருதி நார்ம்ஸ் படி வந்து ஒரு 80,000 கிலோமீட்டர்ஸ் பண்ற ப்ரொசீஜரை எப்படி பண்ண போறோம் தான் இந்த வீடியோல நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஷெட்யூல்ன்ற ஒன்று இருக்கு. மாருதிக்கு மெயின்டெனன்ஸ் ஷெட்யூல் வந்து மாருதியோட ரிப்பேரிங் மேனுவல் இருந்து எடுத்தது. ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் ஷெட்யூல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல இருந்து 80,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் என்னென்னலாம் கவர் ஆகும், என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணணும், என்னென்னலாம் பேராமீட்டர்ஸ் செக் பண்ணணும், 1 by 1 அப்படின்றது இருக்கும். ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 42 செக் பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த 42 செக் பாயிண்ட்ஸ்ல என்னென்னலாம் ரீப்ளேஸ் பண்ண போறோம், என்னென்னலாம் செக் பண்ண போறோம் அப்படின்றது ஒரு முழுக்க முழுக்க ஒரு மாருதி ரிப்பேரிங் மேனுவல் இருந்து எடுத்த இது ஒரு ஷெட்யூல். இது வேணும்னா நீங்க வாட்ஸ்அப் பின் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வீலை லிஃப்ட் பண்ணிடுவோம். வண்டியை லிஃப்ட் பண்ணிட்டு அண்டர் சேசில விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் சொல்லுவோம். அதுல ஆயில் லீக்கேஜஸ், ஏதாவது வந்து டேமேஜஸ், அது தவிர வந்து ஏதாவது அப்நார்மலா ஆயிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் செக் பண்ணி பார்க்கறதுக்காக தான் வண்டியை லிஃப்ட் பண்ணி ஒரு ஜென்ரல் இன்ஸ்பெக்ஷன் எல்லாமே பண்ணுவோம். ஸோ இதில் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை ஷாட் பூட், இந்த பூட் வந்து ரப்பர் வந்து கட் ஆயிடுச்சு. இந்த ரப்பர் கட் ஆயிடுச்சுன்னா இதுக்குள்ள கிரீஸ் எல்லாமே மெல்ட் ஆயிடும். மெல்ட் ஆயிடுச்சுன்னா ஸ்டேரிங் திருப்பும் போது லெஃப்டோ ரைட்டோ கடக் கடக் சவுண்டுன்னு வரும். ஏன்னா உள்ள கிரீஸ் இல்லாதனால அந்த உள்ள இருக்க பேரிங்லாம் போயிடும். ஸோ இப்போ இந்த வண்டிக்கு அந்த சவுண்ட் எதுவும் வரல டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது. பட் ஆனால் பூட்டு கட் ஆயிருக்கு. ஸோ பூட்டு மாற்ற போகிறோம். ரெண்டு சைடுமே மாத்துறோம். லெஃப்ட் சைடு ரைட் சைடுல. ரைட் சைடு நல்லா இருக்கு. லெஃப்ட் சைடுல வீல் சைடு பூட்டும் மாத்துறோம், டிஃபரன்ஸ் சைடும் பூட்டும் மாத்துறோம். ரெண்டுமே மாத்திட்டு இந்த சைடு செக் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எதுவுமே டேமேஜஸ் எதுவுமே தெரியல. பட் வேற இது தவிர வந்து எல்லாமே ஒரு பேராமீட்டர்ஸா விஷுவலா ஜென்ரலா செக் பண்ணிட்டே வருவோம். ஸோ இப்ப செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வால்டோர் இருக்கு பாத்தீங்களா, இன்ஜினோட மேல இருக்கு பாத்தீங்களா, வால்டோர்ல இருந்து ஆயில் கசிஞ்சு அப்படியே வந்து ஹெட் வழியா கீழே இறங்கி சம்ப் வழியா சொட்டுது. ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க வந்து ஒரு வால்டோர் ஏரியால இருந்து ஒரு லீக் ஆகிற ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா வீல் கப்பை கழட்டி எடுத்துலாம். இந்த மாதிரி கழட்டினாலே வீல் கப்பு ஈஸியா கழட்டி எடுத்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வீல் பேரிங்கை செக் பண்ணி பார்ப்போம். சவுண்ட் எதா இருக்கா, இந்த மாதிரி சுத்தி பார்க்கும் போதே வந்து ஜென்ரலா தெரியும். அதே மாதிரி ஸ்டட்டு பிளேவும் பால் ஜாயிண்ட் தைராய்டு அண்ட் பிளேவும் செக் பண்ணிட்டு வீல் டிஸ்க் இருக்கு பாத்தீங்களா, பிரேக் டிஸ்க், இதோட திக்னஸ் எப்படி இருக்கு, ஏதாவது ஸ்கோர் மார்க் இருக்கா, இல்ல ரஸ்ட் ஃபார்மேஷன் ஆயிருக்கா, இந்த டிஸ்க் வந்து இன்னும் ஓடுமா அப்படின்றது பேராமீட்டர் செக் பண்ணிக்கலாம். இதை பார்க்கும் போதே வந்து நல்லா இருக்குன்றது ஒரு விஷுவலா தெரியுது. இதை தவிர பிரேக் பேடு பிசிக்கலா பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 10,000 கிலோமீட்டர் வந்து ஓடும். இந்த பிரேக் பேடும் சரி பிரேக் டிஸ்க்கும் வந்து நல்லா தான் இருக்கு. ஸோ இப்போ இதை கழட்டிட்டு வெறும் கிளீன் பண்ணி போட போறோம் தான். இது வந்து லெஃப்ட் சைடோட பிரேக் டிஸ்க். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து அடுத்தது அந்த சைடு பார்க்கணும், ரைட் சைடு. இப்போ ரைட் சைடு செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரைட் சைடுல கொஞ்சம் வந்து ரஸ்ட் ஃபார்மேஷன் ஆயிருக்கு டிஸ்க்ல. பிரேக் பேடு நல்லா இருக்கு. ஸோ இதுவும் வந்து இந்த ரெண்டு சைடுமே பிரேக் பேடு பிரேக் டிஸ்கை செக் பண்ணிட்டு பிரேக் பேடை கிளீன் பண்ணி போட போறோம். இப்போ லோயர் ஆர்ம்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது இது மாதிரி பாருங்க, இந்த லோயர் ஆர்ம் புஷ் அந்த அந்த போல்டு போட்டிருக்கு, நெட்டு போட்டிருக்கலாம், அந்த இடத்துல புஷ் கட் ஆகலாம். இப்ப பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த சப்ஃப்ரேம் இருக்கு பாத்தீங்களா, சப்ஃப்ரேம் ஃபுல்லா துரு பிடிச்சி, அது ஏரோ மார்க் காட்டுற பாருங்க, கை வச்சிருக்கு பாருங்க, அந்த இடம்லாம் ஃபுல்லா துரு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி துரு பிடிக்க என்ன ஆகுனா, ஏதாவது பள்ளக மேட்ல விடும்போது சப்ஃப்ரேம் வந்து பெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. அலைன்மெண்ட் ப்ராப்ளம் வரும், மிஸ் அலைன்மெண்ட் வரும். சில டைம்ல வந்து சஸ்பென்ஷனே கொஞ்சம் அப்நார்மலா சேஞ்சஸ் ஆயிடும். ஸோ இதெல்லாம் வந்து கஸ்டமருக்கு ப்ரேயரா இன்டிமேட் பண்ணிட்டேன்னா ஸோ இன்டிமேட் பண்ணிடலாம். இப்போ பிரேக் கேலிப்பரை செக் பண்ணி பார்க்க போறோம். கேலிப்பர் ரேட்லிங் ஜென்ரலா வரும். இந்த மாருதி வண்டியிலேயே எடுத்துட்டீங்கன்னா கேலிப்பர் ரேட்லிங் வரும். ஸோ இந்த மாதிரி கேலிப்பர் பின்னை வந்து ஷேக் பண்ணும்போது அந்த ரேட்லிங் வந்ததுன்னா இதுக்கு வந்து கேலிப்பர் பின்னு மாத்தலாம். இல்லைன்னா சவுண்ட் ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா கேலிப்பர் கிரீஸ் இருக்குங்க. இந்த மாதிரி கேலிப்பர் கிரீஸ் வந்து விற்குது, மாருதிலேயே இருக்குது, தனியாகவும் கிடைக்குது. இந்த பின்னுக்கு இந்த மாதிரி கேலிப்பர் கிரீஸ் போடுங்க. நார்மல் கிரீஸ் போடாதீங்க. நார்மல் கிரீஸ் போனீங்கன்னா பிரேக் வந்து சில டைம்ல ஜாம் ஆயிடும். ஸோ இப்போ பின்னாடி வீல் வந்திருக்கும். பின்னாடி வீல் வந்து சுத்தி பார்த்து இதுவும் வந்து வீல் பேரிங் எப்படி இருக்கு, வீல் பேரிங்கோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்குறோம். இது தவிர பார்த்தீங்கன்னா பின்னாடி செக் பண்ணி பார்க்கும்போது ஷாக்ஸ்ல மைல்டு லீக் அப்படின்றது, ஷாக்ஸ் இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது ஷாக்ஸ்.
இது கஸ்டமருக்கு இன்டிமேட் பண்ண. இது வந்து பஃபர் ரப்பர் புஷ்ன்னு சொல்லுவோம், ஸ்டாப்பர் புஷ். இந்த புஷ்ஷை வந்து ஃபுல்லா அரிச்சிட்டு இருக்கு ஒரு மாதிரி. இதுவும் வந்து ப்ரேயரா இன்டிமேட் பண்ணும். இதோட பார்ட் நம்பரு மேல மென்ஷன் பண்ணியிருக்கேன். 2 சைடுமே செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வீல் பேரிங் செக் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வீல் ட்ரம்மை கழட்ட போறோம். ட்ரம்மை கழட்டு இந்த கப்பை கழட்டி எடுத்துட்டு இங்க ஒரு சின்னதா இந்த நெட்டை வந்து லாக்ல இருக்கும். அந்த லாக்ல ரீச் பண்ணிட்டு 30 பிட்டு 30 சைஸ் பிட்டு எக்ஸெகண்ட் பிட்டோ இல்லை மில்லிங் பிட்டோ போட்டு லூஸ் பண்ணி வெளியில எடுத்தாச்சுன்னா இந்த ட்ரம்மை கழட்டி வெளியில எடுத்துடலாம். சில டைம்ல வராது, தட்டி எடுத்தாதான் வரும். இல்லைன்னா ஷேக் பண்ணாலே ட்ரம் வந்து வெளியில வந்துடும். ஸோ இப்போ ஷேக் பண்ணி எடுக்கிறேன். ட்ரம்மு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடுச்சு. ஸோ அப்படின்னா வந்து நார்மலாக நல்லா இருக்கு, எதுவும் ஜாம் ஆகலை அப்படின்னு. இப்போ பிரேக்கை செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மைனஸ் வச்சு இந்த லைனிங்கில் இந்த சைடும் இந்த சைடு தள்ளும் போது அந்த வீல் சிலிண்டர் பிஸ்டன் இருக்கு பார்த்தீங்களா உள்ள, அது ஃப்ரீயாக மூவ் ஆகணும், ஜாம் ஆகக்கூடாது, பிடிக்கக்கூடாது. அதே மாதிரி தள்ளும் போது ஆயில் வந்து சொட்டக்கூடாது. அந்த வீல் சிலிண்டர் ரப்பர்லேருந்து சொட்டுச்சுன்னா அப்போ மாற்றணும். இது எல்லாமே 2 சைடுமே நல்லா இருக்கிறதுனால பிரேக் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டு அந்த அட்ஜஸ்டர்லாம் வந்து ரஸ்ட் லீக் அடிச்சு க்ளீன் பண்ணுங்க. ஷூல எதுவுமே வந்து ரஸ்ட் லீக் அடிக்காதீங்க. ஜென்ரலா எல்லாமே பார்த்துட்டு எமரி போட்டு 2 சைடுமே க்ளீன் பண்ணிட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை கரெக்டாக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பிரேக் ஷூ மாட்டியாச்சு. ஸோ இப்போ இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் சைடு வந்திருக்கோம். இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த வேகனாரோ கே சீரியஸ் வண்டி எடுத்தீங்கன்னா இந்த வால்டோருக்கு மேலே அந்த கவர் வரும் பார்த்தீங்கன்னா, அந்த கவர் வந்து ஜென்ரலாக டேமேஜ் ஆகிடும். எப்படி டேமேஜ் ஆனால், ஏன்னா இந்த கே சீரியஸ்ல நிறைய வைப்ரேஷன் வரும். வைப்ரேஷன்ல இந்த காது வரும், இந்த புஷ் வரும், காது புஷ் சொல்லுவோம். இந்த புஷ் வந்து தேஞ்சிடும். அந்த புஷ் தேயும் போது அந்த ரேட்லிங் சவுண்டு வந்து சில டைம்ல உடச்சிக்க வந்தது. ஸோ இந்த புஷ் தனியாக கிடைக்குது, தனியாக மாற்றலாம். பட் ஆனால் இந்த புஷ்ஷு தவிர புஷ்ஷும் இந்த கவரும் கம்ப்ளீட்டாக செட்டாகவே மாற்றுறேன். இந்த கவருக்குள்ள தான் இந்த ஏர் ஃபில்டர் அசம்பிளி, இந்த வண்டியோட ஏர் ஃபில்டர் அசம்பிளி இந்த கவருக்குள்ள தான் இருக்கும். மாருதி நாம்ஸ் வந்து எவ்ரி 20,000 கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வந்து எவ்ரி 5,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணி சொல்றாங்க. ஆஸ் பர் த இப்போ இருக்க ரோட் கண்டிஷனு, டஸ்ட்டு, பொல்யூஷனு எல்லாத்துக்குமே வந்து ஒரு 2,500 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஏர் ஃபில்டர்ன்றது கழட்டி க்ளீன் பண்ணி போடுங்க. ஸ்பார்க் பிளக் 3 பிளக் வரும் இந்த வண்டிக்கு. இந்த காட்டுறேன் பாருங்க, 3 பிளக். இந்த 3 பிளக்குமே வந்து 40,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை மாற்றணும் பிளக். ஸோ இப்போ வந்து 80,000 ஓடிக்கிறதுனால கண்டிப்பாக மாற்றலாம். செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆயிலை வந்து ட்ரெயின் பண்ணி கழட்டி எடுத்துடலாம். ஸோ இதை கழட்டினா இது பாட்டுக்கு ஆயில் ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஆயிலை வந்து ட்ரெயின் பண்ணி எடுக்கும்போது இந்த மாதிரி வந்து ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்து கஸ்டமருக்கு அனுப்பிச்சிடுங்க. நம்ம அனுப்புறது ஒரு ப்ரொசீஜர். ஏன்னா வந்து ஆயில் வந்து மாற்றிருக்கோம் அப்படின்றது ஒரு ஒரு எவிடன்ஸ் மாதிரி. இது வந்து உங்கள் வண்டியோட ஆயிலை வந்து ட்ரெயின் பண்ணி எடுத்தாச்சு. கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணி எடுக்கிற வரைக்கும் ஒரு வீடியோ எடுக்கலாம். இல்லை ஆயில் ட்ரெயின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியாக அந்த சொட்டுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இது வரைக்கும் இதையும் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோ இல்லை வீடியோ எடுத்தோ கஸ்டமருக்கு சார் இந்த மாதிரி வந்து ஆயில் இறக்கிருக்கோம், இதுதான் உங்களோட ஆயில் கண்டிஷன் அப்படின்றது மாற்றலாம். இந்த வண்டியோட ஆயில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3.1 லிட்டர்ஸ். இப்போ ஆயில் ஃபில்டர் மாத்துறேன். கஸ்டமர் பழசு ஆயில் ஃபில்டர் மாத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா மாருதியோட ஒரிஜினல் ஆயில் ஃபில்டர் கிடையாது. பட் ஆனால் இந்த வண்டிக்கு கே சீரியஸ் இன்ஜினுக்கு ஆயில் ஃபில்டர் வந்து சம்போட கொஞ்சம் மேலே இருக்க லெவல் தான் வரும். இந்த மாதிரி டைப் தான் ஆயில் ஃபில்டர் மாட்டுங்க. ஸோ மாருதியோட கே சீரியஸ் இன்ஜின் 3 சிலிண்டருக்கு பார்த்தீங்களா, அதோட ஒரிஜினல் ஆயில் ஃபில்டர் தான் மாத்துறேன். பார்ட் நம்பரு இது மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆயில் ஃபில்டர் போடுறதுனால இந்த ஆயில் ஃபில்டர் வந்து ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்கும் போது இடிக்காது, முட்டாது. பெரிய ஆயில் ஃபில்டர் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் இறங்கி கீழே இருக்கும். அந்த மாதிரி டைம்ல வந்து ஜஸ்ட் ஹிட் ஆகும். முட்டும் போது ஆயில் ஃபில்டர் நசுங்கும். ஸோ இப்போ ஆயில் ஃபில்டர் மாட்டிட்டு கரெக்டான டார்க் வச்சிருங்க. அதே மாதிரி ஆயில் ட்ரைனட் போல்ட்டும் வந்து கரெக்டான டார்க் வைக்கணுன்றது மேலே மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ கீர் ஆயில கழட்டி வெளியில் எடுக்க போறேன். ஆஸ் பர் த மாருதி நாம்ஸ் படி வந்து கீர் ஆயில் வந்து எவ்ரி வந்து 20,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் மாத்திரன்றது ஷெட்யூல்ல கொடுத்துருக்காங்க. இப்ப செக் பண்ணி பார்க்கும்போது கீர் ஆயில் நல்லா இருக்கு. கஸ்டமர்கிட்ட கேட்டபோது வந்து ஒரு 5,000 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து கிளட்சி இறக்கி ஏற்றணும், கிளட்ச் எல்லாம் பண்ணது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கீர் ஆயில் நல்லா இருக்கு. பட் ஏன் கீர் ஆயில் இப்போ கழட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீர் ஆயில் கழட்டினாதான் அந்த டிரைவ் ஷாஃப்டை வந்து கழட்டி எடுக்க முடியும். இல்லைன்னா வந்து டிரைவ் ஷாஃப்டை கழட்டும் போது ஆயில் வந்து சொட்ட ஆரம்பிச்சு. ஸோ இதனால வந்து கீர் ஆயில் கழட்டி ஃபுல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துட்டு ஆயில் லெவல்லாம் செக் பண்ணிட்டு இப்போ டிரைவ் ஷாஃப்ட் பூட்டை கழட்டி வெளியில எடுத்துடுறேன். ஸோ இப்போ இந்த வண்டிக்கு 2 சைடுமே மாத்துறேன். வீல் சைடோட மாத்துறேன், டிஃபரன்ஸ் சைடும் மாத்துறேன். ஏன்னா வீல் சைடு தான் டேமேஜ் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் ரெண்டும் மாத்திட்டு புதுசு போட்டாச்சு.
டிரைவ் ஷாஃப்ட் பூட் வந்து 2 சைடுமே மாத்திட்டேன். வீல் சைடும் மாத்திட்டேன். டிஃபரன்ஸ் சைடும் பூட் வந்து புதுசு போட்டாச்சு. உள்ள வந்து கிரீஸ்லாம் கரெக்டா பேக் பண்ணியாச்சு. இதோட வீடியோ வந்து தனியா உங்களுக்கு ஒரு தடவை அப்லோட் பண்றேன். இப்போ ரேடியேட்டர் சைடு வந்துட்டோம். ஐ மீன் கூலண்ட் வந்து எவ்ரி 20,000க்கு ஒரு தடவை மாத்தணுன்றது மாருதியோட நார்ம்ஸ். இது ரேடியேட்டரோட ட்ரைனட் போல்டு எங்க வரும் பாத்தீங்கன்னா அந்த பாட்டம் ஹோஸ் இருக்கு பாத்தீங்களா, அது பக்கத்துலயே வரும். இந்த ட்ரைனட்டை லைட்டா லூஸ் பண்ணி வெளியில எடுத்துட்டு இந்த டாப் ஹோஸை லூஸ் பண்ணுங்க. லைட்டா லூஸ் பண்ணீங்கன்னா ட்ரைனட்டுல இருந்து கூலண்ட் வந்து பிச்சிட்டு வெளியில வந்துடும். மெதுவா வரத்துக்கு இந்த கேப்பை லைட்டா லூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்து தண்ணி ஐ மீன் கூலண்ட்டை வெளியில எடுத்துடலாம். ஸ்பார்க் பிளக் 3மே கழட்டி வெளியில எடுத்தாச்சு. ஒன்னொன்னா கழட்டிட்டு இருக்கேன். இப்ப ஸ்பார்க் பிளக் ஜென்ரலா எவ்ரி 40,000 கிலோமீட்டருக்கு தூரம் மாத்தணும். இந்த வண்டி வந்து 80,000 ஓடி இருக்கு. ஸோ இப்போ 3 ஸ்பார்க் பிளக்குமே சேஞ்ச் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பார்க் பிளக்கோட ரெசிஸ்டர் வேல்யூ வந்து செக் பண்ணலாம். மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணலாம். ரெசிஸ்டர் வேல்யூ வந்து செக் பண்றதுக்கு ஹோம்ஸ் வந்து 20K ஹோம்ஸ்ல வச்சிருங்க. ஸோ ஸ்பார்க் பிளக்கோட ஒரு பாயிண்ட் எலக்ட்ரோலைடு இன்னொரு பாயிண்ட்ல வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு 3.6 அந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ள வருது. 3.6 வருது. அதே புது பிளக் கழட்டிட்டு அதோட ரெசிஸ்டர் வேல்யூ எவ்வளவு இருக்குன்றது காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த எலக்ட்ரோலைட் இருக்கு பாத்தீங்களா, இந்த சென்டர்ல இது ஒரு பாயிண்ட், அந்த டிப் இருக்குல்ல அந்த இது, அதுல வச்சு செக் பண்ணும்போது 5.2 வருது. ஸோ ஜென்ரலா பாத்தீங்கன்னா 4 இருந்து 5.5 வரைக்கும் தான் ரெசிஸ்டர் வேல்யூ வந்து புது பிளக்ல இருக்கும். ஸோ இதோட வேல்யூ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் டியூ இருக்கிறதுனால இந்த 3 பிளக்குமே வந்து சேஞ்ச் பண்றேன். ஸோ ஸ்பார்க் பிளக்கோட ரெசிஸ்டர் வேல்யூ செக் பண்றது எப்படின்றது ஒரு தனியா வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன். நீங்க தேவைப்பட்டா அதை கூட போய் நீங்க அதுல பாத்துக்கலாம். இப்ப கிரவுண்ட் செக் பண்ண போறோம். இந்த ஸ்பார்க் பிளக்ல வந்து கிரவுண்ட் எப்படி இருக்கு அப்படின்றது. இதோட பாடி இருக்கு பாத்தீங்களா, இந்த பாடி அதோட பெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல வச்சு மல்டிமீட்டர்ல கண்டினியூட்டி செக் பண்றதுக்கு வச்சீங்கன்னா பீப் சவுண்ட் வருதுன்னா அப்ப ஸ்பார்க் பிளக் நல்லா இருக்கு. ஸோ இப்போ இந்த வண்டிக்கு ஸ்பார்க் பிளக்கோட கேப் எவ்வளோன்றது மேல மென்ஷன் பண்ணிருக்கேன். கரெக்டான கேப் வச்சுட்டு ஸோ எவ்ரி 40,000க்கு ஒரு இந்த மாதிரி ஸ்பார்க் பிளக் மாத்துருங்க. 3மே மாத்துங்க. இப்போ ஸ்பார்க் பிளக் மாத்தியாச்சு. மாத்திட்டு இப்போ வால்டோர் யூனிட்டை கழட்டி வெளியில எடுக்க போறோம். வால்டோர் யூனிட்டை கழட்டுறதுக்கு வால்டோர் சுத்தி பாத்தீங்கன்னா 10 சைஸ் போல்ட் இருக்கும். அதை கழட்டிட்டு தேவையான அந்த பிசிவி ஹோஸ் அந்த சில ஹோஸ் எல்லாம் இருக்கும், எல்லாத்தையும் கழட்டி எடுத்துட்டீங்கன்னா இந்த வால்டோர் யூனிட்டை கழட்டி மாதிரி வெளியில எடுத்துடலாம். ஸோ இந்த வண்டி வந்து டைமிங் செயின் டைப், டைமிங் பெல்ட் வராது இந்த வண்டிக்கு. டைமிங் செயின் வந்து லைஃப் டைம் டைமிங் செயின் வந்து. ஸோ இது கூட பாத்தீங்கன்னா இந்த ஹெச்எல்ஏன்னு சொல்லுவோம், ஹைட்ராலிக் லேட்ச்னு சொல்லுவோம். இது வந்து டேப்பெட் கிடையாது. இந்த லேட்ச் வந்து எவ்ரி 60,000க்கு ஒரு தடவை வந்து ஃபில்லர் கேஜ் வந்து செக் பண்ணுவாங்க. இந்த ஆயில் ஸ்லகிஷ் இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அங்கங்க கட்டியா இருக்குல்ல, இதுக்கு வந்து டீகார்பனைசிங் பண்றதெல்லாம் பண்ணவே தேவையில்ல. இது நார்மலா ஜெனரல் சர்வீஸ் பண்ணாலே கிளீன் ஆயிடும். கரெக்டான ஷெட்யூல் மெயின்டைன் பண்ணாலே கரெக்டா இருக்கும். அப்படி தேவைப்பட்டா ரொம்ப ஸ்லகிஷ் இருந்ததுன்னா இந்த ஃபிளஷ் இருக்கு பாத்தீங்களா, அதை போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆயில் ட்ரைன் பண்ணீங்கன்னா இந்த ஸ்லகிஷ்லாம் ரிமூவ் ஆயிடும். இப்போ இந்த வண்டிக்கு பாத்தீங்களா வால்டோர் கேஸ்கெட்டோட பார்ட் நம்பர் இதுதான். இந்த வண்டிக்கு மாருதியோட ஒரிஜினல் கேஸ்கெட் தான் மாத்துறேன். ஸோ இதுதான் பார்ட்டு. ஸோ பிரிச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ரப்பர் கேஸ்கெட் தான் வரும். இந்த ரப்பர் கேஸ்கெட்டு அந்த வால்டோரை ஃபுல்லா கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி எடுத்துட்டு இதை போட்டுட்டு ஜஸ்ட் அந்த மாருதியோட பேஸ்ட், அந்த கிரே கலர் பேஸ்ட் இருக்கும், அந்த பேஸ்ட் லைட்டா தடவிட்டு மாட்டினாலே போதும். ஸோ இப்போ மாற்றுறதுக்கு எவ்வளவு வேணும் டார்க்கு, இந்த 10 சைஸ் போல்ட் இருக்கு பாத்தீங்கன்னா வால்டோரை சுத்தி பாத்தீங்களா, இதை மாற்றுறது வந்து ஒரு காமனான ப்ரொசீஜர் இருக்கு. ஆப்போசிட்டா மாட்டுங்க. அந்த லாஸ்ட் மாட்டிங்கன்னா இந்த சைடு லாஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ஈவனா வந்து டைட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சென்டரா டைட் பண்ணுங்க. ஸோ இதோட டார்க் எவ்வளவு வேணும், இந்த வால்டோர் யூனிட் இருக்கு பாத்தீங்களா, அந்த 10 சைஸ் போல்ட்டை வந்து டைட் பண்றதுக்கு என்ன டார்க் இருக்கணும் அப்படின்றத மேல மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ அந்த டார்க் படி ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி வால்டோர் டைட் பண்றதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு காமனான, அந்த ப்ரொசீஜர் படி டைட் பண்ணீங்கன்னா இந்த வால்டோர் வந்து லீக் ஆகாது திருப்பி. இல்லைன்னா அன்ஈவனா டைட் பண்ணும்போது வந்து ஓவர் டைட் பண்ணாலும் வந்து வால்டோர் வந்து லீக் ஆகும். இல்ல வந்து அன்ஈவனா டைட் பண்ணும்போது அந்த கேஸ்கெட் வந்து கட் ஆயிடும் சில டைம்ல. ஸோ இது செக் பண்ணி பார்க்கும்போது கூட பாத்தீங்கன்னா இந்த தெர்மோஸ்டாட் ஹவுசிங் இருக்கு பாத்தீங்களா, டாப் போஸ்ட் இருக்குதுங்களா, டாப் போஸ்ட்ல வர ஹவுசிங் இருக்கு பாத்தீங்களா, இதுல லைட்டா வந்து ஒரு ஆக்சிடேஷன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. கழட்டி செக் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நார்மல் ஆக்சிடேஷன் தான் இருக்கு. இது அந்த பார்ட் வந்து இப்போதைக்கு அவைலபிள் இல்லை. அப்படி இல்லாத பட்சத்துல இது நல்லா தான் இருக்கு அப்படின்றதுனால
ஜஸ்ட் அதை போட்டு எமரி போட்டு க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நார்மல் அந்த ஒயிட் பேஸ்ட் இருக்குல்ல, மாருதிக்கு சீலண்ட் பேஸ்ட் இருக்குல்ல, அந்த பேஸ்ட்டை வந்து அந்த ஹோஸ்லயும் இதுலயும் கொஞ்சம் தடவிட்டுனா கொஞ்சம் கிரிப்பா பிடிக்கின்றதுக்காக தான் அந்த பேஸ்ட்டை போட்டு தடவிட்டு இந்த ஹோஸை மாட்ட போறோம். ஸோ இந்த யூஸ்வலா வந்து அந்த ஆக்சிடேஷன் மாதிரி ஆயிடுச்சுன்னா, அந்த மாதிரி டைம்ல ரொம்ப ஆக்சிடேஷன் ஆச்சுன்னா மாத்துருங்க. ஏன்னா அதனால கூட கூலண்ட் லீக் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய உண்டு. ஸோ இப்போ இந்த நார்மல் பேஸ்ட் தடவிட்டு மாட்டிட்டு இந்த கிளிப்பை மாட்டியாச்சுனாலே இந்த கூலண்ட் லீக் வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இந்த வண்டிக்கு கூலண்ட் வந்து எவ்வளவு ஃபில் பண்ணும் அப்படின்றது மேல மென்ஷன் பண்ணிருக்கேன். மாருதியோட கூலண்டே வந்து ஃபில் பண்ணுங்க. இப்போ வந்து இந்த இன்ஜின் கவர் சொன்ன பாத்தீங்களா, இதுதான் வந்து புது இன்ஜின் கவர். இதுல பாத்தீங்கன்னா அந்த காது மாதிரி தெரிஞ்சு பாருங்க, அந்த காது தான் உடச்சிக்கும். ஸோ அந்த இந்த யூனிட்டை வந்து மாத்துறேன். இந்த யூனிட்டோட பார்ட் நம்பரு இந்த மேல மென்ஷன் பண்ணிருக்கேன். இதுதான் வந்து இந்த ஏர் ஃபில்டருக்கு கவர் இருக்கு பாத்தீங்களா, அந்த வால்டோர் மேல கவர் இருக்குல்ல, அந்த கவரோட பார்ட் நம்பரு. ஸோ இது கூடவே இதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா வந்து இந்த ஏர் ஃபில்டர் வந்து வந்துடும். ஸோ அதனால வந்து ஏர் ஃபில்டர் வந்து இந்த கவர் மாற்றும் போது தனியா ஏர் ஃபில்டர் வாங்காதீங்க, இதுக்குள்ளேயே இன்பில்டா வருது. ஸோ இந்த ஏர் ஃபில்டரோட பார்ட் நம்பர் வேணும்ல உங்களுக்கு. சப்போஸ் ஏர் ஃபில்டர் மட்டும் மாத்த போறீங்க, ஏர் ஃபில்டர் இந்த கவர் மாத்தாம வெறும் ஏர் ஃபில்டர் மட்டும் மாத்தோம்னா இந்த ஏர் ஃபில்டரோட பார்ட் நம்பர் இதுதான். ஸோ எவ்ரி 2500 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை கிளீன் பண்ணி போட்டீங்கன்னா இன்ஜின் லைஃப் ரொம்ப 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 நல்லா இருக்கும். ஸோ இப்போ இது கூட பாத்தீங்கன்னா இந்த சின்ன ஒரு வைப்பர் வாஷர்னு சொல்லுவோம். அந்த வைப்பர் வாஷரோட மூடி வந்து ஃபுல்லா ஒரு மாதிரி அரிச்சிடுச்சு. இதையும் சேர்த்து மாத்துறேன். இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு மாத்தும் போது பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கும் வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும், நம்ம வந்து சர்வீஸ் நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு இது. இந்த மூடியோட கேப் பாத்தீங்கன்னா ஃபுல்லா அரிச்சு இதுவாயிடுச்சு. இதோட புதுசு தான் மாத்துறேன், மாருதியோட ஒரிஜினல் தான் மாத்துறேன். இது கவர் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 ரூபா தான். கேப் வந்து உடஞ்சிடுச்சு இல்ல கேப்பே இல்லைன்னா இந்த மாதிரி மாத்துங்க. இது கூட வந்து வைப்பர் வாஷர் லிக்விட் வந்து ஃபில் பண்ணுங்க. வைப்பர் பிளேடை செக் பண்ணிக்கங்க, வைப்பர் பிளேட் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு. ஸோ இப்போ வைப்பர் வாஷர் லிக்விட்லாம் ஃபில் பண்ணிட்டு இது மாட்டியாச்சுன்னு பார்க்கறதுக்கே கொஞ்சம் நீட்டா இருக்கு. ஸோ இதுக்குள்ள அழுக்கோ மண்ணு கிண்ணுலாம் சிலதெல்லாம் வந்து அந்த கவரே இல்லாம நிறைய வண்டிக்கெல்லாம் வந்து இருக்கு. அதனால இந்த கவரை மாத்திருங்க. இப்ப கூலண்ட் நான் சொன்ன மாதிரிதான் மாருதியோட ஒரிஜினல் கூலண்ட் வந்து மாத்துறேன். கூலண்டோட கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்குன்றது மேல மென்ஷன் பண்ணிருக்கேன். ஆஸ் பர் த கூலண்ட் நார்ம்ஸ் படி யூஸ் பண்ணிக்கங்க. இதோட ரேஷியோ வந்து மேல மென்ஷன் பண்ணிருக்கேன். இந்த வண்டிக்கு இந்த டைப் இன்ஜினுக்கு இந்த 2011 மாடலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பச்சை கலர் தான் வரும், பச்சை கலர் கூலண்ட் தான் வரும். ஸோ அதனால பச்சை கலர்னா பச்சை கலரே யூஸ் பண்ணுங்க. இப்போ வர்றது பாத்தீங்கன்னா வந்து ப்ளூ வருது. ஸோ இதுல இருந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. இவங்க என்ன நார்ம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த நார்ம்ஸ் படி பாருங்க. ஆஸ் பர் த என்ன நார்ம்ஸோ இது ரேடியேட்டர்ல கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஆயில்லாம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஏர் எடுக்கணும். நார்மலா வந்து கேப் மாட்டுறதுக்கு முன்னாடி வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பபிள்ஸ்லாம் வந்துடும். அப்போ கரெக்டான ஆயில் லெவல் கூலண்ட் லெவல் ஃபில் பண்ணிட்டு தண்ணியும் வந்து ஃபில் பண்ணிங்க. இதோட ரேஷியோ வந்து மேல மென்ஷன் பண்ணிருக்கேன். நார்மல் வாட்டர் விடுங்க, போர் வாட்டர்லாம் விடாதீங்க, அதெல்லாம் ஃபுல்லா ரேடியேட்டர் பிளாக் ஆயிடும். இப்போ வந்து இன்ஜின் ஆயில் ஃபில் பண்ண, இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் 3.1 லிட்டர் இந்த இன்ஜின் ஆயில். ஸோ மாருதியோட நார்ம்ஸ் படி தான் வந்து இன்ஜின் ஆயில் மாத்துறேன். மாருதிக்கு நார்ம்ஸ் கொடுத்துருக்குன்னா 5W30 யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 நல்லா இருக்கும். 5W30 ஆயிலே யூஸ் பண்ணுங்க, அதுதான் வந்து ரொம்ப நல்லது. ஆயில் வந்து எவ்வளோன்னு மேலே மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃபியூல் ஃபில்டர் மாற்று. ஜென்ரலாக வந்து பெட்ரோல் ஃபில்டர் வந்து எவ்ரி 40,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை மாற்றணும்னு ஆஸ் பர் த மாருதி நார்ம்ஸ் படி ஷெடியூல்லே மென்ஷன் ஆயிருக்கு. நிறைய பேர் மாற்ற மாட்டாங்க, ஃபியூல் ஃபில்டர் வந்து கழட்டி செக் பண்ணுவாங்க, நல்லா இருக்கிறதுனால மாற்றிடுவாங்க. ஸோ இந்த வண்டியோட ஃபியூல் ஃபில்டர் எப்படி வரன்றது காட்டுறேன் பாருங்க. பார்ட் நம்பரும் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிக்க, இருந்தாலும் வந்து திருப்பி கொடுக்குறேன் பார்ட் நம்பரு. இதுதான் வந்து பார்ட் நம்பரு. இதுதான் வந்து பெட்ரோல் ஃபில்டர் ஃபார் வேகனாருக்கு வரும். இந்த வேகனாரோட பெட்ரோல் ஃபில்டர் எங்க வரும்னு பார்த்தீங்கன்னா ரியர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். கரெக்டாக வந்து பெட்ரோல் டேங்க் இது ஃபில்லர் இருக்கு பார்த்தீங்களா, அது பக்கத்துலேயே வரும். இந்த இடத்துல இருக்கு பாருங்க, ரியர் ரைட் சைடு, லெஃப்ட் சைடு. இந்த ஹோஸை வந்து ஜஸ்ட் நீக்கிட்டு இங்கே ஒரு கிளிப் வரும், அங்கே சைடு ஒரு கிளிப் வரும். இதை மாற்றுறதுக்கு ஒரு பிராக்கெட் 10 சைஸ் பிராக்கெட்னு இருக்கும், அந்த பிராக்கெட் இருக்கும். அந்த பிராக்கெட்டை கழட்டி எடுத்தாச்சுன்னா பழைய ஃபில்டரை எடுத்துடலாம். இப்போ புது ஃபில்டர் மாட்டுறேன். ஸோ புது ஃபில்டரு ஹோஸ் எல்லாம் போட்டு லாக் பண்ணிட்டு
அப்புறம் இந்த 10 சைஸ் போல்டு போட்டு டைட் பண்ணிங்கனாலே மாட்டிடலாம், அவ்வளோதான். அதே மாதிரி மாட்டும் போது இந்த ஹோஸ் வந்து ஏதாவது டேமேஜஸ் இருக்கா, ஏன்னா நம்ம கழட்டி எடுக்கும் போதுக்குள்ள சில டைம்ல டேமேஜஸ் ஆகும், இல்லைன்னா வந்து அந்த ஹோஸ் ஹார்ட் ஆயிடும். சில டைம்ல ஹார்ட் ஆயிடுச்சுன்னா லைட்டா லீக் ஆகும். அப்போ அந்த மாதிரி டைம்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பெட்ரோல் லீக் ஆகுதான்றது ஒரு 2 மினிட்ஸ் ஓட விட்டுட்டு செக் பண்ணி பாருங்க. சில டைம்ல தேவைப்பட்டா அந்த ஹோஸ் மாத்துங்க, இல்ல கிளிப்பு தேவைப்பட்டா அந்த கிளிப்பை மாத்தி பாருங்க. இந்த போல்டை டைட் பண்ணியாச்சுனாலே ஜஸ்ட் அந்த ஃபில்டர் வந்து லாக் ஆயிடும். சில டைம்ல வந்து சரியா டைட் ஆகலைன்னா கூட அந்த ஃபில்டர்ல ரேட்லிங்ல கூட இந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் உண்டு. ஸோ ஜென்ரலா இப்ப இருக்க ஃபியூல் அடல்டேஷனு, ஃபியூலோட இதுக்கு வந்து 40,000 சொல்றாங்க. அட்லீஸ்ட் ஒரு 20,000 ஒரு தடவைனாச்சும் பெட்ரோல் ஃபில்டர் வந்து மாத்தினீங்கன்னா உங்களோட வண்டியோட மைலேஜும் சரி, பர்ஃபார்மன்ஸும் சரி ரொம்ப 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 சூப்பரா இருக்கும். ஸோ இப்போ இந்த வண்டிக்கு புது ஃபில்டர் மாட்டியாச்சு. இதுக்கு அப்புறம் வந்து இந்த பெட்ரோல் பழைய ஃபில்டருக்கு பார்த்தீங்களா, பழைய இந்த ஃபில்டர் கழட்டியிருக்கேன்ல, அந்த ஃபில்டர்ல பெட்ரோல், அந்த ஃபில்டருக்குள்ள இருந்த பெட்ரோல் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு காட்டினாலே தெரியும். சரி, மாட்டிட்டேன். சரி, பழைய ஃபில்டர் கழட்டியிருக்கேன் பாருங்க. அந்த பழைய ஃபில்டரு உள்ள இருந்த ஃபில்டருக்குள்ள இருந்ததுல, அதை ஒரு கவர்ல எடுத்து காட்டுறேன் பாருங்க. இந்த பெட்ரோல் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இந்த கண்டிஷன்ல ஃபில்டருக்குள்ள இருக்கு. இப்படியே நம்ம இன்ஜின்குள்ள போச்சுன்னா கண்டிப்பா மைலேஜ் வராது, வேற வேற நிறைய டேமேஜஸ், கான்ஸ்டிடியூஷன் டேமேஜஸ்லாம் வரும். ஸோ இப்போ இருக்க கண்டிஷனுக்கு எவ்ரி 20,000 ஒரு தடவை மாற்றுங்க. ஆனால் மாருதி நாம்ஸ் கொடுக்குறது 40,000 தான். பட் இப்போ இந்த ஃபில்டர் கண்டிஷனில் பார்த்தா இது வரைக்கும் பெட்ரோல் ஃபில்டரே மாற்றிருக்க மாட்டாங்க போல இருக்குன்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ கீர் ஆயில் வந்து ஆஸ்டிஸ் அந்த பழைய ஆயிலே தான் நான் ஃபில் பண்ணுறேன். கீர் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணல. கீர் ஆயில் லெவல் வந்து எவ்வளோ இருக்கணும், அதோட கீர் பாக்ஸ் ஆயிலோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்றது மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஆயில் ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு தனியாக ட்ரெயினட் இருக்கும், ஆயில் ஃபில் பண்ணுறதுக்கு தனியாக மேலே இன்னொரு ட்ரெயினட் இருக்கும், அதில் ஃபில் பண்ணிட்டு மாட்டுங்க. ஸோ ஏசி ஃபில்டர் வரும். ஏசி ஃபில்டர்ன்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு டூ இட் யுவர் செல்ஃப்னு ஒரு ப்ரோக்ராமே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணுறாங்களோ இல்லை, ஏசி ஃபில்டர் அவங்களே க்ளீன் பண்ணுற ப்ரொசீஜர். எப்படி நம்ம வீட்டில் இருக்க நம்ம ஏசி ஃபில்டரை வந்து சிலர் நிறைய பேர் நம்மளே கழட்டி க்ளீன் பண்ணுவோங்க, அதே மாதிரி இந்த ஏசி ஃபில்டரை ஒரு 2000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை கழட்டி க்ளீன் பண்ணுங்க. இந்த வேகனாருக்கு எல்எக்ஸ்ஐ மாடலுக்கு பார்த்தீங்கன்னா ஏசி ஃபில்டர் நிறைய பழைய டைப்ல வந்து வராது, அது கட் பண்ணி எடுக்கலாம். அது ஈஸியாக கட் பண்ணி எடுத்தாச்சுன்னா அதுக்கு ஒரு டோர் இருக்கும். நிறைய பழைய வேகனார் டைப்ல வந்து ஆனால் ப்ரொவிஷன் இருக்கும், ஆனால் வந்து ஃபில்டரே இருக்காது. அதை அந்த இடத்த கட் பண்றதுக்கு இதுக்கு தனியா ஒரு வீடியோ போடுறேன். அதை எப்படி கட் பண்ணி எடுத்துட்டு ஃபில்டர் மாட்டுறது. ஃபில்டர் மாட்டுறது பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் அப்ன்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த டைரக்ஷன்ல மாட்டுங்க. அதே மாதிரி ஃபில்டர்லயே பாத்தீங்கன்னா அந்த டைப் கேட்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா இந்த கவரே வரும். அந்த மாதிரி இந்த கவர் இருக்கு பாத்தீங்களா, கட் பண்ணி எடுத்தாச்சுன்னா வரும். டாப் அண்ட் மாடலுக்கு கவர் வச்சு வரும். ஸோ உங்களுக்கு ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ அழகா வச்சு அந்த லாக் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆயிடும். ஸோ ஏசி ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் எவ்ரி 2500 ஒரு தடவை கிளீன் பண்ணி போடுங்க. கண்டிப்பா வந்து 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை மாத்துங்க. அது மாத்துனீங்கனாலே உங்களோட ஏசி கூலிங் நல்லா இருக்கும், கூலிங் காயில் வந்து பிளாக் ஆகாது. அடுத்தது நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ட்ரை பெல்ட்னு சொல்லுவோம். ட்ரை பெல்ட் இந்த வேகனாருக்கு பாத்தீங்கன்னா ட்ரை பெல்ட் வந்து 2 பெல்ட் வரும். ஒன்னு ஆல்டர்னேட்டர் ரன் பண்றது, ஆல்டர்னேட்டர் வாட்டர் பம்பு இதை ரன் பண்றதுக்கு ஒரு பெல்ட், அது வந்து உள்பக்கம் வரும். அதே மாதிரி வந்து ஏசி பெல்ட்னு வெளிப்பக்கம் வரும். ஸோ 2 பெல்ட் வரும். 2 பெல்ட்டுமே மாத்திர ஷெட்யூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்ரி 80,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ட்ரை பெல்ட் இருந்தது கம்பல்சரி மாத்தினா. இதை தவிர வந்து எவ்ரி 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை பெல்ட்டோட கண்டிஷனு, கட் மார்க் இருக்கா, இல்ல ஏதாவது பிசுறு இருக்கா, இல்ல தேஞ்சிருக்கா, இல்ல சேஞ்ச் பண்ணுனா கண்டிப்பா அதை சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ அதுல வந்து காம்ப்ரமைஸுமே ஆகாதீங்க. எவ்ரி 80,000 தான் விடணும்னு. ஸோ இந்த வண்டிக்கு ஆல்டர்னேட் பெல்ட் இதுதான் பார்ட் நம்பர். இந்த ஆல்டர்னேட் பெல்ட்ன்றது இதுதான் வரும். ஸோ 5PK தான் வருது. இந்த ஆல்டர்னேட் பெல்ட் ஃபர்ஸ்ட் மாட்டிடுங்க. ஃபர்ஸ்ட் மாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏசி பெல்ட் மாட்டணும். ஸோ ஜென்ரலா வந்து பெல்ட் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் போயிடுச்சு, இல்ல வந்து சவுண்ட் வருது, இல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது கோல்டு கண்டிஷன்ல சவுண்ட் வருதுன்னா கண்டிப்பா மாத்துங்க. அந்த 80,000 வரைக்கும் வைக்க வேண்டாம். ஸோ கரெக்டான டார்க், ஐ மீன் டென்ஷன் வந்து வச்சு செக் பண்ணிக்கோங்க. கை வச்சு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். இப்போ பிரேக் ஆயில் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போறோம். ஏன்னா வந்து பிரேக் ஆயில் வந்து எவ்ரி 20,000 மாருதி நாம்ஸ் வந்து
இதில் கொடுத்துருக்காங்க. அது தவிர வந்து இப்போ நான் வண்டி ஆயிலெலாம் ஃபில் பண்ணிட்டேன், எல்லாமே ஃபில் பண்ணி எல்லா பேராமீட்டர்ஸ் செக் பண்ணி இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பிரேக் ஆயிலில் கருப்பாக தான் இருக்குது. இதை ப்ளீட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ ப்ளீடிங் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளீடிங் தான். இது வந்து ஏபிஎஸ்லாம் கிடையாது. ஏபிஎஸ் இருந்தாலும் நார்மல் ப்ளீடிங்லேயே பண்ணலாம். நார்மல் ப்ளீடிங் நம்ம எப்படி ஃபஸ்ட்லேருந்து மாருதி பண்ணிட்டு இருந்தோமோ ரியர் வீல்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்புறம் ஃப்ரண்ட் ரைட் சைடு வீலில் முடியும். ஆப்போசிட்டாக டேரக்ஷன்லாம் எடுப்போம். ஸோ ரியர் வீல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரண்ட் ரைட் சைடு வீல் வரைக்கும் முடிக்கிறது தான் வந்து பிரேக் ப்ளீடிங்கோட ப்ரொசீஜர். ஸோ நார்மலாக உட்காந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி தான் வந்து இது பண்ணுற ப்ரொசீஜர். ஏன்னா இது வேக்யூம் சிஸ்டம்ன்றதுனால வந்து பூஸ்டர் இருக்கிறதுனால வந்து பெடலில் பம்ப் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஆயிலில் வந்து எடுக்கணும். ஸோ பிரேக் ஆயில் வந்து எவ்ரி 20,000 ஒரு தடவை சேஞ்ச் பண்ணி ஆகணும். இதுதான் ப்ரொசீஜர். ஸோ பிரேக் ஆயில் வந்து என்ன கிரேடுன்றது அந்த பிரேக் ஆயில் கேப்லேயே மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா மாருதியோட ஒரிஜினல் பிரேக் ஆயில் தான். ஸோ ஒரு வீலாக எடுத்துகிட்டு இருக்கும்போது வந்து ஆயில் வந்து குறைஞ்சிட்டு போது ஒரு ஆள் வந்து ஆயில் வந்து ஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஒருத்தர் வந்து ஏர் ப்ளீட் பண்ணிட்டு இருப்பாரு, இன்னொருத்தர் வந்து ஏர் எடுத்துகிட்டு இருப்பாரு. தேவைப்படும் போது வந்து இந்த மாதிரி வந்து இப்போ ஃப்ரண்ட் ரைட் சைடு வீல் வந்தாச்சு. கடைசி வீலை வந்து எடுத்தாச்சு. இப்போ எடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஆயில் வந்து எல்லாம் வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நார்மல் ஆயில் தான் வந்து பாருங்க. முன்னாடி இருந்த ஆயில் கீழே பாருங்க ஆயில். அந்த கருப்பு ஆயில்லாம் வந்துட்டு இப்போ ஏர் எடுக்கும்போது பாருங்க ஒயிட் கலர்ல வருது. ஸோ கண்டெய்னர்ல எம்சில இருந்த ஆயில் எல்லாமே வெளியில வந்துடுச்சு. ஸோ நார்மலான ஆயில் வந்துடுச்சு. ஸோ இப்போ ஒயிட் ஆயில் அப்படியே இருக்கு. இப்போ ஸ்கேன் போட்டு இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது நோ டிடிசி கோடு தான் வருது. ஏன்னா ஒரு கம்ப்ளீட் வந்து ஸ்கேன் சொன்ன மாதிரி ப்ரீ ஸ்கேனும் ஒன்று இருக்குது, போஸ்ட் ஸ்கேனும் ஒன்று இருக்குது. ப்ரீ ஸ்கேன்னா வண்டி வந்து வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கேன் போட்டு ஒரு ரிப்போர்ட் ஒன்று எடுத்து வச்சுப்போம். இதில் டிடிசி எதாவது இருக்கு இல்லைன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ரிப்போர்ட் ஒன்று எடுத்து வச்சுப்போம். தேவைப்பட்ட இந்த ரிப்போர்ட்டையும் கஸ்டமருக்கு அனுப்பிச்சி வைப்போம். ஏன்னா வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது எந்த டிடிசி கோடுமே வரல, எந்த ட்ரபிள் கோடுமே வரல. இதே மாதிரி இப்போ வேலைலாம் முடிச்சிட்டோம், கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு ட்ரபிள் கோடு பார்க்கும்போது நோ ட்ரபிள் கோடுன்றது எல்லா கண்ட்ரோல் மாடலையும் வருது. இப்போ ரீட் டேட்டா வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இதில் போய் ஒரு சென்சார் வேல்யூஸும் வந்து செக் பண்ணி பார்க்குறோம். நம்ம வந்து சென்சார்ஸ்லாம் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா, இசிடி சென்சார் சரி, ஐ மீன் மேப் சென்சார் சரி, ஆல்டர்னேட் அவுட்புட் சரி, எல்லாமே வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே கரெக்டாக இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை செக் பண்ணி பார்த்துட்டு இதையும் ஒரு ரிப்போர்ட்டு டவுன்லோட் பண்ணி தேவைப்பட்டதுன்னா நாங்கள் வந்து எடுத்து வச்சுப்போம். ஏன்னா நாளைக்கு வந்து ஒரு டிடிசி ஏதோ ஒன்று வருதுன்னா அப்போ ஸ்கேன் போட்டு பார்க்கும்போது நமக்கு அப்போ எதுவுமே தெரியல, அதுக்கப்புறம் வந்திருக்குன்னா அதை வச்சு அது மூலமாக வேறு டயக்னாஸ்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ப்ரீ ஸ்கேனு போஸ்ட் ஸ்கேன் ரெண்டு ஸ்கேனுமே எடுத்து பார்த்துருவோம். கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்கேன் பண்ணி முடிச்சுட்டு வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு வண்டியை எல்லா பேராமீட்டர்ஸும் செக் பண்ணிக்க வேண்டியது. எலக்ட்ரிக்கல் செக்அப் சொல்லுவோம். எலக்ட்ரிக்கல் செக்அப் வந்து பிஃபோரும் பண்ணுவோம் விஷுவல் இன்ஸ்பெக்ஷனில். இப்போ திருப்பியும் வந்து ஒரு ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் சொல்லிட்டு இங்கே ஒரு பே வரும். ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன்ஸில் எல்லா பேராமீட்டர்ஸுமே அந்த 42 பாயிண்ட் செக் லிஸ்ட்டில் எல்லாமே பண்ணியிருக்காங்க. செக் அவுட் பாயிண்ட் பார்த்து முடிச்சாச்சுன்னா வண்டி வந்து ரெடி டு கோ ஃபார் வாட்டர் வாஷ். இப்போ வாட்டர் வாஷும் பண்ணி வண்டி ரெடி ஃபார் டெலிவரி. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இந்த வண்டி வந்து ஒரு வேகனார் வந்து ஒரு 80,000 கிலோமீட்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் சர்வீஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ என்னென்னலாம் செக் அவுட்ஸ் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் பண்ணியாச்சு. ஸோ இந்த வண்டிக்கு வந்து என்ன பார்ட்லாம் மாற்றிருக்குன்றது இந்த லிஸ்ட் அவுட்டு இங்கே மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுதான் வந்து பார்ட்டு. இந்த பார்ட்டை வச்சு நம்ம ப்ரைஸும் செக் பண்ணிக்கலாம் என்னென்ன பார்ட் வரன்றது. இப்போ த்ராட்டர் பாடி தேவைப்பட்டால் தான் வந்து கழட்டி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குமே அடிக்கடி ரொம்ப த்ராட்டர் பாடி செக் பண்ண தேவையில்லை. நார்மல் எல்லா இன்ஸ்பெக்ஷனுமே இந்த ஒயரிங் எல்லாமே செக் பண்ணிங்க, ஏதாவது ரேட் பட்டனு அந்த மாதிரி கேசஸ்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு. ஸோ பில் அமௌண்ட்டு மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். பாட்டு என்னென்னலாம் பாட்டு மாற்றிருக்குன்றதுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது. இதை தவிர வந்து இன்ஜின் ஆயில் ஃபில்டரை மாற்றினா லேபர் சார்ஜஸ் சொல்லிட்டு அதுதான் வந்து பிஎம்எஸ் சொல்லுவோம், பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ் சர்வீஸோட லேபர் வரும். ப்ளஸ் இது கூட பிரேக்கு தனியாக வரும், ஃப்ரண்ட் பிரேக் தனியாக வரும், ரியர் பிரேக் தனியாக வரும். அதே தவிர வந்து வால்டோர் பேக்கிங்ன்றது மாற்றிருக்கு. வால்டோர் பேக்கிங்க்கு தனி லேபர் சார்ஜஸ் வரும். இதுதான் லேபர் சார்ஜஸ். ஸோ ஒரு வேகனாருக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஜெனரல் சர்வீஸ் பண்ணணுன்னா என்னென்னலாம் பேராமீட்டர்ஸ் செக் பண்ணுன்றது சொல்லிட்டு தான் இந்த கம்ப்ளீட் வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஜென்ரல் சர்வீஸ்
ஏதாவது உங்களுக்கு ஒரு கன்சர்ன்ஸ் இருக்குது, இந்த ஜென்ரல் சர்வீஸ் வேறு என்னென்னலாம் செக் பண்ணணும் அப்படின்றதுனா வாட்ஸ்அப்பில் பின் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வேகனாரோட ஷெட்யூல் பிடிஎஃப் இருக்குது, ஃபஸ்ட்டு காட்டணும் பார்த்தீங்கன்னா அந்த ஷெட்யூல் பிடிஎஃப் வேணும்னாலும் இந்த பிடிஎஃபோட கோடு வந்து இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த கோடு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் மோட்டோ டெக், உன் வாழ்க்கை